கடகராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும். அப்படி தான் கடந்த ஆண்டுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இருந்தாலும் கடந்த 4-3 ஆண்டுகளாக சரியாக இல்லை. ஏன்னா அட்டமத்து சனின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலிருந்து சனி 9ஆம் இடத்திற்கு போன உடனேயே அஷ்டம பாவத்திற்கு ராகு வந்துட்டார். ஸோ ராகுவும் கேதுவும் எந்தெந்த வீடுகளில் இருக்கிறாங்களோ அந்த அதிபதிகளாக செயல்படுவாங்க அப்படின்ற அடிப்படையில் 8லேயே இருக்கக்கூடிய ராகு மீண்டும் அஷ்டமச்சனியை நீடிக்கக்கூடிய நிலையை தான் கடகராசிக்காரங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவனுடைய கருணையால் வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு குரு 12ஆம் இடத்திலிருந்து அந்த ராசிக்குள்ளேயே வரக்கூடிய நிலைமையினால கண்டிப்பாக படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. வருடத்தினுடைய கடைசி அதாவது டிசம்பர் மாதத்தில் ராகு கேது பயிற்சி நடக்கவிருக்கு. அதிலிருந்து இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கியங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாலும் கூட அதை மே மாதம் முடிந்து ஜூன் 2ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சியின் காரணமாக அந்த பாக்கிய அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் உச்ச குரு பார்வையிடக்கூடிய காரணத்தினால நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த வீடு அமையல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடுகள் அமையும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை நல்ல இடங்களை ஒரு சேர பார்க்கக்கூடிய குருவினால மே மாதத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா கடகராசிக்காரங்க அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குடும்பம் வாக்கு தனம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார். ஆனா மே மாதத்தில் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி அத்தனையும் ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு நிச்சயமா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதே போன்று சனி அடுத்த ஆண்டு 2027ஆம் ஆண்டு கொடுக்கக்கூடிய பலன்களை அதிசார கதியில் நிச்சயமா இந்த ஆண்டே 2026ஆம் ஆண்டே நிறைய புது முயற்சிகளுக்கு வித்திடக்கூடிய விஷயங்கள்ல கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஆப்டாவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இருந்தாலும் அந்தணன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை விட அந்த ஜென்ம குருன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் மேலேயே குரு நிற்கக்கூடிய காலகட்டங்களில் உடல்நிலையை மிக கவனமாக பார்த்துக்கணும். நிறைய உழைச்சி நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, ஆனால் உடல்நிலையை கவனிக்க மறந்துடுவீங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது. மற்றபடி எல்லா வகையிலுமே கடகராசிக்காரங்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு 65% மேலே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு. எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. சுயஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடக்கின்ற போது பெரிய பலன்களாகவும் சற்று சுமாரான நிலையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் நடக்கும்போது குறைந்த அளவிற்கு பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன பண்ணலாம்? சந்திரன் அப்படிங்கிறது பொதுவாக பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடியது. அதுவும் அந்த சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறது ஜலராசின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஆகவே நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஸ்தலங்களில் போய் பிரார்த்தனை பண்ணுறது, குளங்களில் நீராடி காமாட்சி அம்மனையோ அல்லது மீனாட்சி அம்மனையோ தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நட்பலன்களை இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்கு வரப்போகுது. தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.